அப்படி ஒரு சிரிப்பு அங்க. அப்பங்கும்போது என்னடா இது? நீங்க கவுன்சிலரா இருக்கீங்களா? அழக்கூடாது, உண்மையா பேசணும். பேசுவோம், அதுவும் பேசுவோம். பேசுவோம், அதுவும் பேசுவோம். இதெல்லாம் பெருமையா? கடமை. யார் அது? வெல்கம் டு நீயா நானா. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். 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 இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சில காம்பினேஷன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான காம்பினேஷன். அண்ணன் தம்பி. பார், அண்ணன் சொன்னா அது 1000 அர்த்தம் இருக்கும். முதல்ல தாலி கட்டு. அண்ணன் சொன்னா ஆட்டுக்குட்டி சொன்னாருன்னா இந்த காசுல கேட்க முடியாதுங்க. அப்புறம் அக்கா தங்கச்சிங்க பாத்தீங்கன்னா பயங்கர க்ளோஸா இருப்பாங்க. சில அக்கா தங்கச்சிங்கலாம் அவ்வளோ அட்டாச்சா இருப்பாங்க. நேர்க்கும் ஒவ்வொரு காம்பினேஷன்ஸ்க்கு ஒரு ரிதம் இருக்கு. ஆனா இதுலயே ரொம்ப டெட்லியஸ்ட் காம்பினேஷன் ஒன்னு இருக்கு. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. ஓகே, கொஞ்சம் டெரரான காம்பினேஷனாக மாமியார் நார்த்தனார் உறவு. நினைச்சால நெஞ்சு பதறுது. சரி நாம போயிடலாம். சோ இந்த பக்கம் எல்லாம் மருமகள்கள், இந்த பக்கம் அந்த காம்போ. ஏங்க இது என்ன ஆக்ஷன் பிலிமா காமெடி பிலிமா? கில்லர் ஃபிலிம். சேர்ந்து சேர்ந்து ஜோடி ஜோடியா உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறப்பவே என்னெல்லாம் மண்டையில ஓடுது. கடுப்பர். எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ எங்க அம்மா கூட நான் வரலையேன்னு தோணுது. ஓ, அவங்க அம்மா கூட வந்திருக்காங்களே, நம்ம அம்மா கூட வரலையே. இனி என்னென்னலாம் நடக்க போதோன்னு தோணுது. இனி என்னென்னலாம் நடக்க போதோ, இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. எங்களை ஒருத்தங்களை சமாளிக்க அவங்க 2 பேர் வந்திருக்காங்க. உங்க ஒரு ஆளை சமாளிக்க 2 பேர் வந்திருக்காங்க. இது கெத்து. நீங்க 10 பேரு, நாங்க 2 பேரு. யார் வெளில போறாங்கன்னு பார்க்கலாமா? இப்ப கேள்வி என்னன்னா, தனித்தனியா இருக்கும்போது அவங்க உங்களோட எப்படி இருக்காங்க, சேர்ந்தா என்ன ஆகுது? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். எங்க மாமியா கூட சேரும் போதுதான் எனக்கு அங்க ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகும். தயவு செஞ்சு விட்டுருங்கப்பா, உங்க விவகாரமே எனக்கு வேணாம். எனக்கு என்னத்துக்கு வம்பே? நம்ம வந்து கூப்பிடுவோம், நம்ம வீட்டுக்கு வந்து இருங்க அப்படின்னு சொல்லும் போது தனியா இருக்கும் போது உடனே வந்துருவாங்க எங்க மாமியார். வாங்க 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 வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா வந்து 2 பேர் நல்லா பேசிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய ஷெட்யூல் போட்டுருவாங்க. அவங்க பிஸியா வச்சுப்பாங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. ஆமா, நான் சொல்றத அம்மா கேட்பாங்க, அம்மா சொல்றத நான் கேட்பேன். பொய் 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 பொய். அவங்க உள்ள வந்தா என்ன ஆகும்? அப்போ அவங்க உள்ள வந்து அப்ப எங்களுக்குள்ள பிரிவினை வரும் இல்லைங்களா? உன்னெல்லாம் யார் இங்க வர சொன்னா? யார் வர சொன்னா? என்னம்மா பிரிவினை என்னால வர்றது இல்ல, நான் வந்ததுனால இருந்து என்ன பிரச்சனையாச்சு. சரி, என்ன பிரச்சனை? பிரச்சனையே நீதானடா. தம்பி கொஞ்சம் எங்ககிட்ட அஃபெக்ஷனா இருப்பாங்க, என்கிட்ட அம்மா கிட்டயும். அப்ப அவங்களுக்கு கொஞ்சம் அந்த டைம் வந்து அவங்களுக்கு ஜெலஸ் வரும் இல்லைங்களா? ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நீங்க அவங்களை இன்னும் உங்களாவே வெளியாலாவே பாக்குறீங்க. கொஞ்சம் எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். எது? ஒரே ஒரு பொண்ணு நானு. என்னோட இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்கன்னா நான் தூரம் ஆயிடுவேன் இல்லைங்களா? அண்ணே, இந்த பொண்ணு ரொம்ப தெளிவா இருக்கும் போல இருக்க. அதை எப்படி கண்டுபிடிச்ச நீ? ஆனா நியாயப்படி அவங்களுக்கு தானே அந்த அதிகாரம் கொஞ்சம் கூட. அதானே. அது உங்க அம்மா வீடா இருந்தாலும் அந்த வீட்டுக்கு மருமகள்ல. என்ன சிரிப்பு? அதாவது நீங்க உரிமை எதிர்பார்க்கறீங்க, ஆனா கொஞ்சம் அதீதமா இருக்கு. இருக்கலாம். இருக்கலாம்ல, இருக்கு. என்ன இருக்கலாம்? நக்கல் ஒண்ணு விட்டு போல வரணும். தனியா இருக்கும்போது எங்க மாமியார் நிஜமாவே என்கிட்ட நல்லபடியா பேசுவாங்க. எங்க நாத்தனார் ஊர்ல இருந்து வந்துட்டாங்கன்னா போதும், வாரத்துல சனி ஞாயிறு மட்டும் தான் ஊருக்குள்ள வருவா. அந்த 2 நாளும் சின்ராச கையிலேயே பிடிக்க முடியாது. அவங்க வந்துட்டு அவங்க ஊருக்கு போய் 2 நாள் கழிச்சு வரைக்கும் என்கிட்ட நல்லாவே பேச ஓ, மாட்டாங்க. அந்த வந்துட்டு போன இம்பாக்ட் தாங்க மாட்டேங்குதா? மனசுக்குள்ள போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கேனே. என் பொண்ணு தான் இருந்தாலும் நான் அதெல்லாம் பெருசா எடுத்துக்க அப்ப சொல்றாங்க. அவங்க சொன்னவன எடுத்துக்க மாட்டேன். அடுத்தவன் என்ன நினைச்சா எனக்கு என்ன? ஓ, அந்த நாத்தனார் உங்களுக்கு வீட்டுக்கு வர்றாங்கன்னு செய்தி கேள்விப்பட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? வண்டா மாதிரி என் தாலியை கொத்தா இருக்கிறது. ஏன் யோசிக்கிற? அந்த ஒரு பேய் வந்து சொன்ன நமக்கு ஒரு பயம். என்ன வார்த்தை சொல்ற ராஸ்கல்? எப்படி அவனுக்கு இப்படி எல்லாம் தோணுது? ஐயோ, நம்மள வந்து என்னெல்லாம் போட்டு கொடுப்பாங்களோ, என்ன நடக்குமோ அடி. பயம் இருக்கணும்டா, பயம் இருக்கணும். நம்ம தான் சென்டர் ஆஃப் டென்ஷனா இருப்போம். அவங்க வந்துட்டாங்கன்னா நம்ம ஒரு ஓரமா இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். நான் கத்துறேன், என்னை கண்டுக்கிறது இல்லையா? அவாய்ட் பண்றாங்க. நான் அதை பத்தி கவலைப்படுறது. நான் வந்து எப்பயாச்சும் ஒரு டைம் தான் அம்மா பார்க்க வருவேன். வீட்டுல நடக்கிற பர்சனலா நான் நிறைய அம்மாட்ட பேசுவோம். நான் ஓன் ட்ரைனிங்ல வளர்ந்தவமா. என் வீட்டு கடிகாரம் கூட என்ன கேட்டுதான் மணி அடிக்கும். ராசாத்தி அபி பத்தியுமே பேசுவோம் நாங்க. அபி பத்தியும் பேசுவோம்னு சொல்லல, அப்படி ஒரு சிரிப்பு அங்க. மாமியார் பிள்ளைங்கன்னா அம்மாவும் பிள்ளையும் பலதும் பேசுவோம். பலதும் கிட்ட என்ன பேசணுமோ அதான் பேசணும். பொதுவா தானே சொன்னேன். பொதுவா சொல்றது பொது இடத்துல ஏன் சொல்ற? நாங்க மருமக மகன் பிரிச்சு பார்க்க மாட்டோம், எல்லாம் ஒண்ணுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா பேசும்போது மட்டும் பிரிஞ்சிரும். என்னடா புத்தாட்டம் அது? நீங்க உங்க அம்மாட்ட பேசுற எல்லாத்தையும் உங்க மாமியார்ட்ட பேச முடியல. அது வந்து கொஞ்சம் ஸ்டொமக் பர்னிங்கா இருக்கும். நம்ம பிளேஸ் ஒருத்தவங்க ஆக்குபை பண்றாங்களே. கருகிற வாட அடிக்குது. டேய் என்னடா இது? குளிருக்கு நல்லா இதமா இருக்குடா. என்னடா இது? அவங்க ஜாலியா இருக்காங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நல்ல மாமியார், சந்தோஷமான ஆள் மாதிரி இருக்காங்க. ஆனா நீங்க லைட்டா உள்ள வரையில லேசா பதறுது. உங்களோட சிஸ்டர் இருக்காங்க, பக்கத்து ஏரியா தான். அங்க தண்ணி வரலனா கூட இங்க தான் ஃபோன் வரும் ஃபர்ஸ்ட். ஏக்கா ஏக்கா தண்ணி லாரி வந்துருச்சு, நீ போய் லைன்ல போடு, நான் வரேன், சீக்கிரம் வந்துரு. அப்பங்கும்போது என்னடா இது? நீங்க கவுன்சிலரா இருக்கீங்களா?
ஆளு செம்ம காமெடி பண்ணுவாப்ல. நான் எங்கடா பண்ணேன்? என்ன வச்சு நீங்க தானே காமெடி பண்ணுவீங்க? கோவங்கிறத விட எனக்கு அவங்க மேல கேரிங் தான். ஏன்னா இப்பதான் அவங்க ரெஸ்ட் எடுக்கிற ஏஜ். அவங்க ரெஸ்ட் எடுக்க ஏஜ்ல அவங்க அதிகமா ஒர்க் பண்றாங்க. ரொம்ப சந்தோஷப்பா. நீ செய்யற ஒவ்வொரு காரியமும் பொக்குதே. உங்க வீட்டு வேலை இருக்குல்ல, அதை மேக்ஸிமம் அவங்கள எதையும் பார்க்க விடாம அங்க பாருங்க கவுன்சிலர் கையை தூக்கிட்டாப்ல. கிரிஞ்சுங்க. கிரிஞ்சா ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவராங்கண்ணே? உங்க வீட்டு வேலை இருக்குல்ல, இங்க உங்க கணவர் உங்க மாமியார் 3 பேர் ஒண்ணா இருக்கீங்களா? அப்ப அங்க நீங்க மட்டும் வேலை பாப்பீங்களா இல்ல மாமியார் பாப்பாங்களா? இல்ல அவங்க தான் மோஸ்ட்லி பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு வயசாயிட்டு போகுது. அத்தை இந்த காய்கறி எல்லாம் நீங்களே நறுக்குங்க. இவளுக்கும் நான் தான் பார்த்தாகணும், இவங்க வீட்டுக்காரர் வேலையும் நான் தான் பார்த்தாகணும், எல்லாமே நான் தாங்க பார்த்தாகணும். வேலை சொல்லியே கொள்றாங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்ல உசுறு வாழ முடியும். உண்மையா சொல்ல போனோம்னா அவங்க சின்ன வயசுல இருந்தே எந்த ஒரு ஹாப்பினஸும் பார்த்தது இல்ல. சோ அவங்களுக்கு இந்த வயசுல ஸ்ட்ரெஸ் கொடுக்காம இனிமே அவங்க பேரன் பேத்தி கூட கொஞ்சம் ஜாலியா ஃபன்னா இருக்கட்டும் வீட்ல. என்னடா நான் வந்த பிறகு நீ ஒரு வேலை கூட செய்ய கூடாதுன்னு நீ பாட்டுல ராஜா கணக்கா தூக்குனே, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்களும் உங்க கணவரை உங்களை உட்கார வச்சு சந்தோஷமா பாத்துக்கங்க. ஒரு வேலையும் பார்க்க விடாதீங்க. ஓகே தானே? ஓகே. அழக்கூடாது, உண்மையா பேசுங்க. ஒரு நிமிஷம் நேரம் நான் வீட்டுல இல்லைன்னா அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. இல்ல நான் ஏதாவது திரும்ப கேக்குறேன். மறுபடியும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. மறுபடியுமா? அப்ப நான் டீ சாப்பிட்டேன். இது வேற மேட்டரா? அப்படியா? சொல்லுங்க. மாமியார் தான் வந்து பாத்தீங்கன்னா பொண்ணு கிட்ட நிறைய போட்டு கொடுப்பாங்க. மூஞ்சி சார் மூஞ்சி, சில மூஞ்சிகளை பார்த்தாதான் போட்டுடன் போல தோணும். வீட்டுல நடக்கிறத வந்து பொண்ணுகிட்ட தானே சார் ஷேரிங் பண்ண முடியும். எனக்கு தேவை என் பொண்ணுகிட்ட தான் நான் சொல்ல முடியும். இதுல இருந்து என்ன தெரியுது? என்னையா தெரியுது? ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம் சார், பொண்ணு மருமக எல்லாம் ஒண்ணா போறோம். போகும்போது இந்த சாரி கட்டிக்கோமா, இதனால கொஞ்சம் டீசெண்டா ட்ரெஸ் பண்ணி வந்தா பொண்ணு என் பொண்ணு சொல் பேச்சு கேட்கும். அம்மா இந்த ஒரு புடவை தான் நல்லா இருக்கு, அப்ப நீ எடுத்துக்கமா. அவங்க உடனே அவங்க அம்மா போன் பண்ணிட்டு அம்மா இந்த ட்ரெஸ் போட்டோமா, எந்த ட்ரெஸ் போடணும். அப்ப எனக்கு என்ன இருக்காங்க? இதான் ஒரு முதலாளியை மதிக்கிற லட்சணமா? ஏதோ வேலை கிடைச்ச வெறியில விருட்டுன்னு கிளம்பிட்டேன். இப்ப உங்க பொண்ணு யார் பேச்சு கேட்கும்? என் பேச்சு கேட்கும். உங்க பொண்ணு யார் பேச்சு கேட்கும்? என் பேச்சு கேட்கும். அப்ப அவங்க யார் பேச்சு கேட்பாங்க? ஆரம்பிக்கும் போது நல்லா போய்கிட்டு இருக்கு, முடியும் போது ரொம்ப கவலைப்படுத்திடுறாங்களே. நாத்தனார் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம பேரே மறந்துடுவாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், கோட்டிங்களா? யார் நீ? பர்மனன்ட் ஸ்டாஃப் சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அவங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம பேர் தான் சரண்யா சரண்யான்னு கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. அவங்க வந்துட்டு போன அப்புறம் நம்ம பேர் என்ன நமக்கே தெரியாது. ஏழு சொல்றேன்னா என்னால பொறுக்க முடியல. உண்மை லட்சுமி லட்சுமின்னு சொல்லுவாங்க. இது லட்சுமி மாமா பேர் தான் மாத்தி வரும். இந்தாடி கூப்பிடுறது காது கேட்கல உனக்கு? ஏன் கேட்கல? எல்லா தாயும் கேட்டுச்சு, பூர்வமான்னு சொன்னீங்களே அதுவும் கேட்டுச்சு. என்னைக்காவது லட்சுமி சரண்யான்னு கூப்பிட்டுருக்கீங்களா? அது அனாவசியம். ஒருவேளை லட்சுமிய சரண்யான்னு சொன்னா என்ன ஆகும்? வராது. 2 நாள்ல பேரே மறக்கிறளோ அப்ப என்னதான் நடக்குது இங்க? தூங்காம கூட டிஸ்கஸ் பண்ணுவாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிதான் பேசுவேன். என்ன பேசுவீங்க? தங்கச்சிங்க பத்தி அவங்க பொண்ணுங்க பத்தி அவ்வளவுதான். யார் உங்க சித்திமார்கள் பத்தி? ஆமா, இத பொளப்பாவே பாக்குறியே, இதுல என்ன அவனுக்கு சந்தோஷம்? அபிநகி குச் நகி ஹோத்தா நகி ஹை. உங்க வீட்டுக்கு வந்த மருமகளை பத்தி ஒரு வார்த்தை பேச மாட்டீங்களா? அதுவும் பேசுவோம், அதுவும் பேசுவோம். அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானாட்டா ஓடிட்டனா? இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. இப்ப அவங்க 2 பேரும் சும்மா பேசி கேட்டோம், இங்க இருந்து நீங்க டப்பிங் பண்ணுங்க. ஐயோ பைபிள்ல ஏதோ பிளான் பண்ணுதே. பாரு எவ்வளவு நேரம் தூங்குறா பாரு, எதுவும் பண்ண மாட்டேங்கிறா. எதுவும் கேட்காதம்மா, நீ எல்லாம் நீ குடுக்கற இடம் தான்மா. மணி 8 போகுது, இன்னும் என்ன எடுத்துக்கோ? ராத்திரி பூரா உங்க பிள்ளை தூங்கவே விடலாத்த, தொந்தரவு பண்ணாதீங்க. இப்படியே விட்டா எல்லாம் உங்க தலைமையில தான் வந்து விழுகும். வயசாயிடுச்சுல, எதுக்கு நீங்க எல்லாம் பாக்குறீங்க? அவட்ட விட்டுருங்க. இந்த செல்லம் கொஞ்சம் வேலை எல்லாம் உங்க அப்பா வீட்டோட மறந்துடு. நாளையில இருந்து காலையில 6 மணிக்குள்ள எழுந்திருக்கல, நடக்கிறத வேற. கரெக்டா தான் சொல்றாப்ல. இப்ப மைக் அபிட்ட கொடுங்க. அபி. ஆஹா, இப்போ ஒரு அளப்பறை கொடுத்தா தானே தப்பிக்க முடியும். என்னம்மா பண்றீங்க? அப்படி இங்கயா தம்பி பாப்பாலாம் வச்சிருக்கா. நான் இந்த அபிப்புள்ள இன்னும் எந்திரிக்கல. பண்ணுவா ஒவ்வொரு வேலையும் தடவி 1 மணி நேரம் பண்ணுவா. டேய் மெல்ல என்ன செவருக்கு வலிக்கும். ஏமாத்தோடா பரதேசி. இவங்க கம்மியா தான் பேசுவாங்க. ஸ்ரீஜா கானு, அதாவது இவங்களோட தங்கச்சி. என்ன பண்றா அந்த கிறுக்கி? இன்னும் எந்திரிக்கல தானே? என்னடா பொசுக்கு மரியாதை பேசிவிட்ட? எங்க அந்த கிறுக்கனும் தூங்கிருப்பான். அவன் எதுவும் சொல்லியிருக்க மாட்டான், அதனால அவளும் தூங்குறா. அவன் பாக்குறத விட நீ விளக்குறது ரொம்ப பயங்கரமா இருக்கடா. அடுத்து அங்க பாவம் சிந்தியா வெளியில எல்லாம் போயிட்டு வரா, ஓடிட்டே இருக்கா. அவளுக்கு ரெஸ்டே இல்ல கொஞ்சம் கூட. நமது குடும்பத்துக்காக கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அந்த ஒப்பற்ற ஜீவனை நாம் பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். அவளை வீட்டுல வச்சு பாத்துக்கணும். ஏமா அவங்களே சொல்லிட்டாங்க அப்பெல்லாம் பேச மாட்டோம்னு. இல்லையே, அதெல்லாம் இல்லையே. இருக்குடா. நானும் அம்மாவும் பேசணும்னா அண்ணிய பத்தி, அவங்க நல்லது செய்யறாங்க அத பத்திலாம் பேச மாட்டோம். என்ன குடும்பம் பாது? இதுதான் காரி மூஞ்ச குடும்பம். நாத்தனோட ரோல் என்னன்னா அவங்களுடைய குறைகளை பேசுறதுதான் நாத்தனோட ரோல். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். குறைகளை பேசுறதுதான் நாத்தனோட ரோல். இதெல்லாம் பெருமையா? கடமை. இதெல்லாம் பெருமையா?
கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. இப்போ கிச்சனில் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா நானும் அவங்க பேசுகிறாங்க என்ன இது பண்ணுறாங்கன்னு கேட்கலான்னு போய் வேலை செய்வேன். 2 பேரும் சேர்ந்து ஹாலுக்கு போயிடுவாங்க, காஃபி போட்டுட்டு ஹாலுக்கு போயிடுவாங்க. நான் வந்தேன்னா போயிடுவாங்க. அப்படி இல்லை நான் அந்த இடத்துல இருக்கிறேன், அவங்களுக்கு அந்த இடத்துல வேலை இருந்தது அப்படின்னா வேற டாபிக் தான் பேசுவாங்க, பேசுனதே பேசுவாங்க. ஒன்னே ஒன்று இவங்க ரொம்ப இன்செக்யூர்டா இருக்கிறாங்கன்னு ரொம்ப ஃபீல் ஆகுது. ஏன்னா இன்னொரு ஃபேமிலிக்குள்ள வந்திருக்காங்க, இவங்க எப்படி ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன். எப்பவுமே லேடிஸ் சீக்கிரம் ஜெயிலாக மாட்டாங்க. முதல்ல மாதிரி இல்லைங்க, இப்ப திரும்பிட்டான். ஐ வாண்ட் டு பி a queen, so wherever I go I want to be a queen. அப்ப queen ஜெயிலாக மாட்டேங்குது. சரி, இனி உனக்கு எனக்கு சரிப்பட்டு வராது. நீ போ அண்ணே, டேய் போடா. சோ ஆல்ரெடி இங்க ஒரு queen இருக்காங்க, நான் என்ன queen-ஆ ட்ரீட் பண்ணிருக்காங்க. நான் இன்னொரு வீட்டு ஒரு queen, இன்னொரு வீட்ல இருந்து ஒரு queen உள்ள வருது, 3 queen சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும்? ரம்மி கிடைக்கும். ஆமா. நீங்க எல்லாத்துலயும் உள்ள வந்து நானும் இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அது எங்களுக்கு பிடிக்கல. அது அவங்க வீட்டு ஃபங்க்ஷன். அப்போ நான் யாருங்க சார்? நான் யார்? அப்போ அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் அது, அப்போ நான் யாரு? நீ யாரு? நான் யாருன்னு எல்லாம் கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு, அவரா பயங்கரமானவராச்சே அப்படின்னு சொல்லுவா. இப்போ அடுத்த வாரம் ஒரு விசேஷம் வருதுங்க சார், அப்போ வரீங்களான்னு மட்டும் ஏன் கேட்குறீங்க எங்களை? அது முறை. ஆஹா, ஆளை பார்த்தா அரக்கிரிக்க மாதிரி இருக்கா, ஆனா அலாட்டா இருக்கானே. இப்போ நீங்க உங்க பொண்ணு வீட்டுக்கு வரீங்க, அவங்களோட சேர்ந்து ஒரு 2 நாள் டூர் போறீங்க. இப்போ இவங்களை சேர்த்துப்பீங்களா? சேர்த்துக்க மாட்டோம். வாங்க. டேய், நீ என்ன கோமாளி? இங்க வந்து ஏற போங்க சார், போங்க. டேய், இல்ல மறுபடியும் ஏற போங்க. நீங்க உங்க தம்பி வீடுன்னு அதை பாக்குறீங்க கிடையாது, அது உங்க தம்பி குடும்பத்தின் வீடு. அதாவது உங்க பிள்ளை வளர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நாத்தனார் தலையிடக்கூடாது. உங்களை திட்டிருக்காங்களா இல்லையா உங்க அம்மா? அடிப்பாங்கல்ல. கட்டி வச்சிருக்காங்க. உன்னை கேட்டாரா அவரு? என்ன சின்ன பழத்தனமா இருக்கு ராஸ்கல். மாமியார் மேல இருக்க கோபத்தை பிள்ளைங்க மேல காட்டுறாங்க. அந்த கோவத்துல தான் வந்து குழந்தைய அடிக்கிறாங்க. நான் நேர்லயே பாத்துர்க்கேன். இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் சூழறதான் தான். புள்ளைய மேல மட்டும் காட்ட மாட்டாங்க சார், டோர் மேல காட்டுவாங்க, விண்டோ மேல காட்டுவாங்க, எல்லாத்துலயே காட்டுவாங்க. பின்ன என்ன சார் அவங்க மேலே சார் காட்ட முடியும்? அப்ப போகணுங்கிற என்ன இருந்துச்சா உனக்கு? ஒரு தடவை காஃபி போட்டு தர சொன்னீங்க சார், பால் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன அப்படி ஒரு மாதிரி மூஞ்ச கட்டிட்டாங்கங்க சார். என்ன பைப்பை திறந்துட்ட மாதிரி கண்ணு ரெண்டுலயும் தொறு தண்ணியா கொட்டுது. ஓகே, இல்ல இந்த உரிமை யாருக்கு இருக்குன்னு பேசிங்க, அவ்வளவுதான். எனக்கு தான் இருக்கு. எங்களுக்கும் இருக்குங்க சார். எப்படி இவங்க என் மாமியார், என் ஹஸ்பண்டை பெற்றவங்க. ஸோ அவங்கள என் ஹஸ்பண்டை எப்படி பார்த்துக்கிறேனோ அதை விட இன்னொரு படி ஜாஸ்தியாகவே நான் பார்ப்பேன். சரி, நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். நான் தான் பார்ப்பேன். இந்த உரிமையை மட்டும் நான் தரமாட்டேன். நாத்தனா இருக்கு. கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். இந்த உரிமையை மட்டும் தர மாட்டேங்கிறாப்ல சரண்யா. நான் தான் சார் பார்த்துக்குவேன். என்ன வாழ விடுங்க. உன்னை வாழ விடுறதுல எனக்கு என்னடா லாபம்? ஏன்னா ஃபேமிலியில் அவங்க எல்லாமே அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க, எங்களுக்கு ஒன்றுமே செய்யறதில்ல. ஏன்னா எனக்கு கல்யாணம் எங்கள் ஹஸ்பண்ட் இறந்து நான் இந்த ஊருக்கு வந்துட்டேன். என் ஃபேமிலி இது வரைக்குமே நான் தனியாக தான் இருந்துட்டு இருக்கேன். சோ அப்ப அவங்க தான் பாத்துக்கணும். அதான் அவங்க தான் பார்த்து, ஏன்னா இவங்க எல்லாமே அவங்களுக்கு தான் செய்கிறாங்க. இப்போ வரைக்குமே நான் தனியாக என் 2 பசங்களை வச்சு நான் தான் தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஓ, நீ அப்படி வரியா? நீங்க பாத்துக்குள்ள போகிறீங்களா இல்ல உங்க மக பாத்துப்பாங்களா? யார் பெஸ்டா பாத்துப்பீங்க? ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா கண்டிப்பா பார்த்துப்பேன் சார். கை விடுங்க. உண்மையிலேயே நீங்க ஒரு நன்றி உள்ள ஜீவன். இப்போ வரைக்கும் இதுல எந்த சந்தேகமும் இல்ல சார். 100% நான் அடிச்சு சொல்லுவேன் சார், நான் தான் சார் பார்த்துப்பேன். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா? ஒரு விஷயம் தெளிவா தெரியுது, என் மாமியாரை நான் தான் பாத்துப்பேன், அந்த உரிமையை மட்டும் எனக்கு கொடுன்னு கேட்கிற சரண்யா. இப்படி ஒரு மாற்றத்தை என் மனைவிட்டு நான் எப்பவும் பார்த்ததே இல்லையே. நீங்க எல்லாரும் பெரியவங்களை கூடுதலாக கவனிக்க வேண்டிய நேரம். உமேஸ்வரி, உங்க கணவர் எங்க இருக்காங்க? வந்திருக்காங்களா? அதோ சார், வாங்க சார். என்ன என்னைய தேடுறாங்க? இதான் இங்க இருக்க பார்த்தா. தேங்க்ஸ் லாட். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ். எல்லாரும் சரிங்க. எதுக்கே சரி சொன்ன? சுபம் சீரியல் முடிஞ்சு போச்சு. சுபம். அப்பனே சூரிய பகவானே, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த செல்போன் வியாபாரத்தை பண்ணி பகுத்த கடவுள ஆம்பிருக்கான். இந்த நடமாடும் வியாபாரத்தை கூடயே நடந்து வந்து நீ உதவணும் பா கடவுளே.